வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை இன்றைக்கி கிறிஸ்மஸ். எனவே கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். நீங்கள் கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சில பேர் வந்துடுவாங்க. நம்ம ஏற்கனவே போய் பாருங்கள், தீபாவளிக்கு கூட வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்கோம். வாழ்த்து சொல்வதில்லாம் எந்த வஞ்சகமும் தேவையில்லை, தாராளமாக வாழ்த்து சொல்லலாம். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நீங்கள் கிறிஸ்மஸை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். மெரி கிறிஸ்மஸ், அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி முக்கியமாக கிறிஸ்மஸை கொண்டாடுவதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் முதல்ல. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, சரியா? முதலில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு நம் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிங்க. பரலோக ராஜ்யம் கிடைக்கும், இதெல்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ளெல்லாம் அப்புறம் போகலாம், சரியா? கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து என்ன கூறினாரோ அதை நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்றத முதல்ல பாருங்கள். இயேசு சொல்லும் எதையுமே கடைபிடிக்காமல் அவர் பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுவதன் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். புரியுதா? முக்கியமான செய்தி என்னென்னா, நல்ல மனதில் வைத்து கொள்ளுங்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புத்தரும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயேசுவும் சரி, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முகமது நபியும் சரி, சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த பெரியாரும் சரி, பெரியாருக்கு முன்பாக வந்த ராமலிங்க அடிகளாலும் சரி, அதாவது வள்ளலாரும் சரி, எல்லோருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதைத்தான் நானும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த 4 பேரும் குறிப்பாக சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன? பூசாரியை நம்பி காசு கொடுக்காத. வேறு எதுவுமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவர்கள் எல்லோரது வழிகாட்டுதலும் ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு விஷயத்தில் தான் எல்லோரும் ஒத்துப்போகிறார்கள். மற்ற அதாவது ஒவ்வொருத்தர் அந்தந்த வாழ்ந்த பகுதிகளுக்கு ஏற்றாற் போல அந்த சொன்ன துணி முன்ன பின்ன இருக்கலாம். கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவரது வட இந்திய சூழலுக்கு ஏற்றாற் போல் அவர் சொன்ன விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். இயேசு சொன்னது ஜெருசலேம் நகரில் அவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல் வேறு மாதிரி இருந்திருக்கும். முகமது நபி சொன்னது மதீனாவிலும் மக்காவிலும் அவர் வாழ்ந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி இருந்திருக்கும். தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த தமிழகத்தில் அவர் சொன்ன விதம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அடிநாதமாக பார்த்தோம்னா எல்லோரும் சொன்ன ஒரே செய்தி, பூசாரியை நம்பாத, பூசாரிக்கு காசு கொடுக்காத. அதுதான் நல்லா புரிஞ்சுங்க தெளிவாக. புத்தர் என்ன சொன்னார்? இப்படி யாகங்கள் வளர்ப்பதன் மூலமாகவும் பலிகள் இடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஒரு இடத்துல யாகத்தை வளர்த்து பலியை கொடுக்க போகிறாங்கன்னப்ப அந்த பலியை நிப்பாட்டுவதற்கு அவர் என்ன சொன்னார்? இந்த பலி கொடுத்தா என்ன நடக்கும்னா, இது மாடு சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு. அப்போ அதுக்கு பதிலாக உங்கள் ராஜாவே பலி கொடுத்துருங்க, அவரே சொர்க்கத்துக்கு போட்டுமே அப்படின்னாரு. சிம்பிளாக. இயேசு என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிளாக சொன்னார். என் தேவனின் இல்லத்தை, என் தகப்பனின் இல்லத்தை கொள்ளையரின் கூடாரமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்களே அப்படின்னு தான் சொன்னார். முகமது நபி என்ன சொன்னார்? இத்தனை சிலைகளை வைத்து கொண்டு வழிபடுகிறீர்களே, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னாரு.
பெரியார் என்ன சொன்னார், இப்படி பைத்தியக்காரத்தனமாக மூட நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு உங்கள் காசையும் இழந்துக்கிட்டு உங்கள் வாழ்வாதாரத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 4 பேரும் சொன்னது ஒரே செய்தி தான். புரியுதா? அந்த ஒரே செய்தியை ஒவ்வொருத்தரும் வேறு 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 விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் விஷயம். அன்பாக இருங்க அப்படின்னு முகமது நபி சொல்கிறாரு. பெரியார் என்ன சொல்கிறாரு, எனக்கு மற்றவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது, நமக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னாரு. இயேசு என்ன சொன்னார், ரொம்ப சிம்பிளாக சொன்னார். பொய் சொல்லாத, திருடாத, ஏமாத்தாத, வஞ்சனை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பெற்றோரை கனம் பண்ணு, நீ உன்னிடத்தில் அன்பு செலுத்துவதைப் போல உன் எதிரியிடத்திலும் அன்பு செலுத்து அப்படின்னு சொன்னார். நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவாயோ அதே போல உன் எதிரியிடத்தும் அன்பு செலுத்து அப்படின்னார். புத்தர் என்ன சொன்னார், அனைத்து உயிர்களிடம் அன்பாக இருன்னு சொன்னார். இது எல்லாத்தையும் அவங்க சொன்ன முக்கியமான கோர் கான்செப்ட் என்னவோ அந்த கோர் கான்செப்டை விட்டுட்டு அந்த மற்ற 3 பேரையும் புனிதப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்களையே ஒரு கடவுள்ன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தவறுன்னு சொல்கிறோம். நல்ல வேளை பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால தப்பிச்சோம். இல்லைன்னா இந்நேரத்துக்கு பெரியாரையும் கொண்டு போய் ஒரு சித்தர் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு அந்த தாடி ஈடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சித்தருக்கு உண்டான 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துற மாதிரி இருக்காரா, அவரையே சித்தராக்கியிருப்பாங்க. சரியா? அது விட்டுருவோம். நல்லா புரிஞ்சுப்போம். நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்னா இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் இயேசுவின் போதனைகளை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றது அவர் சொன்ன போதனைகள் இந்த 6 விஷயந்தான். நீங்கள் கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுங்க அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஜபம் பண்ணணுன்னா எப்படி பண்ணலான்னு வேணால் சொல்லி கொடுத்துருப்பார். ஆனால் அவர் சொன்ன கோர் கான்செப்ட் இந்த 6 விஷயந்தான். இந்த 6 விஷயத்தில் எதையாவது பின்பற்றுமான்னு யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொன்னார், என் தகப்பனின் இல்லத்தை கொள்ளையரின் கூடாரமாக ஆக்கி வைத்து இருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னார். அதே வேலையை தான் இப்போ திருச்சபைன்ற பேரில் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பூசாரிக்கு காசு கொடுக்காதுன்னு அவர் சொன்னது தான் கோர் கான்செப்டு. அந்த கோர் கான்செப்டை விட்டுட்டு பூசாரிகிட்ட கொண்டு போய் காசை கொடுத்தோம்னா பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இவங்க இயேசு தான் சொல்லியிருக்கிறார், ஒரு பணக்காரனால் அதாவது ஒரு ஊசியின் காதில் ஒட்டகம் கூட எளிதாக நுழைந்து விட முடியும், ஒரு பண ஆசை பிடித்த ஒருவனால் கண்டிப்பாக தேவனின் ராஜ்யத்தில் நுழையவே முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ முடிந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட அன்பாக இருங்க, மற்றவங்களோட பண்பாக பழகுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இந்த அவர் சொன்ன 6 விஷயங்களை கடைப்பிடிச்சிங்கனாலே நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம். அவர் சொல்லி இருப்பது போல், அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல் உங்களுக்கு தேவனின் பரலோக ராஜ்யம் உங்கள் இடத்துல இடம் கிடைக்கும். அதை விட்டுட்டு திருச்சபையில் போய் காசை கொட்டி கொடுக்குறதுலாம் ஒன்றுமே கிடைக்காது. அந்த நேரத்தில் 4 ஏழைகளுக்கு ஏதாவது முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க. இல்லை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படி கூட செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பைத்தியகாரத்தனமான ஏதாவது மத நம்பிக்கைகள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். இயேசு என்ன சொன்னாருன்றதை திரும்ப படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அவர் சொன்னதுபடி நடங்க, அதுவே போதும் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். முதல் விஷயம், தெளிவான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், புத்தராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் சொன்னது ஒரே விஷயந்தான். வேறு வேறு விஷயம்லாம் சொல்லலை. எல்லோரும் சொன்னது ஒரே செய்தி தான். என்ன சொன்னாங்க? பூசாரியை நம்பாத, பூசாரிக்கு காசு கொடுக்காத, எல்லோருக்கிட்டையும் அன்பாக நடத்துது. இவ்வளோதான் மொத்தமே. இவங்க எல்லாரும் சொன்னதோட கோர் கான்செப்ட். இந்த கோர் கான்செப்டை விட்டுட்டு அவங்கள மட்டும் கொண்டாடுவதன் மூலமாக எந்த பலனும் கிடைக்க போகிறதில்லை. அதை மனதில் கொண்டு இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு மகிழ்ந்து வாழுங்கள். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.